ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் பார்த்தா இந்த டைம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிசி தான். பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக்கு நேற்று இதில் கொடுத்துது. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். ஒன்று இப்படியே மார்க்கெட் இப்படின்னு போயிட்டு பிரேக்கர் கொடுத்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து இப்படி போக வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் இப்படியே மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டு சின்ன புல் பேக் மேலே போயிட்டு இப்படி போயிடும். ஃபால்ஸ் பிரேக்கர் மாதிரி கொடுத்துருவோம். ஏஆர்வின்னு கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது போஸ்ட் போட்டு ஆல்மோஸ்ட் 3 to 4 days ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ முதல்ல வந்து நம்ம வீக்லியில் அனலைஸ் பண்ணலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடுமே நல்ல மூமெண்ட் கொடுத்துது. இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் சைடும் போயிடுச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடும் போய் பையிங்கில் க்ளோசிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு பொறுத்தளவுக்கு வீக்லியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்கமும் போகிறதுக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. இது ஒரு நல்ல ஒரு பையிங் சைடு இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி நம்ம வந்து பையிங் சைடு இருக்கிறமே தவிர செல்லிங் சைடுக்கு போகலாம். ஓகேவா, அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிப்போம். ஓகே, பையிங் சைடு தான் போகணும், செல்லிங் சைடு போகலாம். சரிங்களா, வீக்லியில். டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிக்குதா. இருங்க வரேன். இந்த அளவுக்கு சரியாக இருந்தாலும் இது ஒரு பேட்டர்ன் தான். பார்த்தீங்கன்னா மேலே போனோன்னா பிரேக் அவுட் ரேஞ்ச் இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே ஹோல்ட் ஆகிறோம். இதுவே நமக்கு ஒரு நல்ல சைன் தான். நல்லா பார்த்தவங்க ஒரு நல்ல ஒரு பேரிஷ் சாண்டில்ஸ்டிக் இங்கே க்ரியேட் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் சைடு போவேன்னா பையிங் சைடே இருப்போம். இது ஒரு சின்ன புல் பேக் மாதிரி ஆகிட்டு இப்படி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்போ வந்து 43,000 வந்து ட்ரேட் ஆகணும், அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பையிங் சைனுக்கு நம்ம பையிங்கில் பார்க்குறது பெட்டர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது டே 4 ஹவர்ஸில் பாருங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே நம்ம காலையில் வந்து காலையில் சொல்ல நேற்றே நம்ம சொல்லுவோம். நேற்று வீடியோ பார்த்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட நம்ம ட்ரேட் சொல்லியிருந்தோம், கீழே இறங்குவான். 1 ஹவரில் பார்த்தா உங்களுக்கு தெளிவு தெரியும். ஏன்னா 1 ஹவரில் நம்ம சொல்லிவிட்டு 4 ஹவர்ஸில் வரேன். வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே பாருங்களா, நம்ம நேற்று இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தானா. ஸோ அதனால் வந்து நம்ம செல்லிங்க்கு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம சப்போர்ட் லைன் இங்கே போட்டதுனால இந்த லெவலுக்குமே வந்து ரீச் ஆகிட்டான். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான். சரிதா, அதனால் வந்து நம்ம காலையிலே வந்து நம்ம பையிங் சைன்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம டெலிகிராமில் ஃப்ரீ சிக்னலும் கொடுத்தோம், அண்ட் தென் பெய்டு குரூப்லேயும் நம்ம பையிங் சைன் கொடுத்துருந்தோம். நம்மளோட டார்கெட் என்ன, ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஏறும். 42,584 இந்த ஹை வந்து ரீச் ஆகும்னு பார்த்தோம். பட் ஹை கிட்ட மாதிரி வந்து விக்கு மாதிரி கொடுத்துட்டு போயிட்டோம். பரவாயில்ல, நம்ம ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணியாச்சுல. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 41,950 இந்த லெவலுக்கிட்ட வந்து பையிங் சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வந்து இப்போதைக்கு ஹையை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் நம்ம 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு நாள்லே. சரிங்களா, சரி ஓகே. இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பாருங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஆனால் பியர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு. கீழே இறங்கினா நம்ம இந்த இடத்துல என்ன நினச்சோன்னா, இப்போ கீழே இறங்கினா திரும்பி மேலே போயிடுவான்ட்டு. எப்படின்னா இந்த ஒரு பார் வந்து இங்கே க்ளோசிங் கொடுத்துருந்தா இது ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் தான். பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முதல்ல 4 ஹவர்ஸில் பார்த்துட்டு 1 ஹவர்ஸில் வரும். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்னென்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கீழே நல்லா வந்து க்ளோசிங் கொடுக்கல. அப்போனா வந்து இது வந்து பியரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகலை. ஸோ ஆகாதனால நம்ம வந்து கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்ம பையிங் சைனில் இருப்போம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கத்தான் நமக்கு பெட்டர். ஓகேவா, சரி நம்ம 1 ஹவர்ஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா 1 ஹவர்க்குள்ளே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. என்ன பேட்டர்னா இங்கே பாருங்களா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகுதா. ஆஸ் யூஸ்வல் அப்படியே கீழே வாங்க. ஓகேவா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகுது. இப்போ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபுல் பேக் எடுத்தானா போயிட்டான். இப்போ செகண்ட் ஃபுல் பேக்கா கீழே வந்துட்டான். நாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, இங்கே வந்து சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட் சைன் ஜோன் தான். மோஸ்ட்லி இங்கே வந்து இப்போ ஒரு பையிங் சைன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கீழே அவங்க வரமாட்டோம். 41,800 எவ்வளோலாம் தூரம் வர வாய்ப்பு ரொம்ப 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 ரேரு. ஓகேவா,
இன்கேஸ் இப்போ கிரியேட் ஆகலாம் கண்டிப்பாக வந்து என்னோட அசம்ஷன் என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா 41,500 to 40,000 ஆமாம் 41,900 வரைக்குமே வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு கேண்டில் பொறுத்து தான் நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இப்போ எப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணணும்னா மறந்துடாதீங்க, இந்த ஜோன் தான். இதுக்கு மேலே 42,320க்கு மேலே வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். இப்போ கீழே இறங்கினா அதுக்கடுத்து இப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஈஸியாகிடும். மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுல. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூவில் பார்த்தா நம்ம இப்போ பையிங்கில் தரணும். ஸோ அதனால் வந்து நம்ம மற்ற கிரிப்டோஸ்லாம் வந்து நம்ம பையிங்கில் வாங்கி வைக்கிறது நமக்கு பெட்டர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 1 ஹவர்ஸில் இதை அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தா முக்கியமாக நம்மளோட கிரிப்டோஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்காக தான். ஓகே, சூப்பர் யூஎஸ்டிடி.பி தான். இதை வந்து நம்மளோட டெய்லி வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்றே நம்ம அனலைஸ் பண்ணி போட்டது தான். இங்கே பாருங்கள், மேலே ஏறினா 1 2 3 கீழே 4 பிரேக்கோட 5 6 டைம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்தான். ஓகே, கொடுத்துட்டு திரும்பி இவங்க மேலே போகிறான். மோஸ்ட் ப்ராபப்ளி இதை வந்து இந்த லைனை ஜோனை வந்து மேலே கிராஸ் பண்ணால் ஒரு நல்ல பையிங் ஜோன் நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ட்ரையல் பண்ணி வேண்டியதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் வேணால் போட்டோம், நம்ம அப்படியே ட்ரையல் பண்ணி வேண்டியதான். ஓகேவா? 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம போடுறது போயிடுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன வியாதி தான் ட்ரேடிங்கில். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நம்ம வந்து இங்கே பையிங்ஸ் கொடுத்துக்கிறோம். ஏன் நாங்கள் பாருங்கள் நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு இப்போ மூவிங் ஆகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம காலைல இந்த லெவலுக்கிட்டே பையிங் கொடுத்தாச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி வந்து ஒரு சின்ன டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம பிடிசியை நம்ம பார்த்தோம். பிடிசி பார்க்கும்போது ஓகே பிடிசி நமக்கு ஃபேவராக இருக்கிறான், சரி நம்ம பையிங் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்தாச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம 6380 இந்த லெவலுக்கிட்டே பையிங் கொடுத்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனானா அப்படி போனானா அப்படி வந்தானா திரும்பி அழகாக இப்படி இப்படின்னு ரேஞ்ச் ஆகிட்டு சொல்லுன்னு மூவ் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து பையிங் கொடுப்போம். ஓகேவா? நீங்கள் இங்கே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனுக்குள்ளே வாங்கிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பரவாயில்ல. பட் இதுதான் ஸ்டாப் லாஸை நீங்கள் சின்னதாக்காதீங்க. உங்கள் குவான்டிட்டி வேணால் சின்னதாக்குங்க. ஸ்டாப் லாஸ் சின்னதாக்குனீங்கன்னா ஹிட் ஆகிடும், லாஸ் தான் ஆகும். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ், கரெக்டான ஸ்டாப் லாஸ் தான். ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இவ்வளோ வைக்கலாம், செகண்ட் டார்கெட் இவ்வளோ வைக்கலாம், அதுக்கடுத்து ட்ரைல் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு கவலைப்பட வேணாம். இது வந்து சூப்பர் யூஎஸ்டி பையிங்கில் தான் இருக்கிறான். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ தான். ஏஐ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஏறி நிற்கிறான். நமக்கு கண் வச்சுருவோம். ஏஐ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகலாம், ஏறிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்தா இப்போ வந்து மேலே போயிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் பேக் ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா தட் மீன்ஸ் நம்ம கரெக்டான சைன் தான். மிஸ் பண்ணாங்க பை பண்ணலாம், பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கும். பட் நம்ம காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம பையிங் கொடுத்தாச்சு. ஓகேவா? சாரி, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ 4 ஹவர்ஸில் முன்னாடி நம்ம 1 ஹவர்ஸில் நம்ம எப்படி எந்த இடத்துல பை பண்ணோம் அதை முதல்ல காமிச்சிடுவோம். நம்ம டேரெக்டாக வந்து இந்த லெவலில் வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணல, அது வந்து பர்ஃபெக்டான சிக்னல் கிடையாது. சரிங்களா? நாம் எங்கே என்ட்ரி பண்ணோம்னா கீழே இறங்கினா இருங்க 1 மினிட். அழகாக அப்படியே கீழே இறங்கினா மேலே இறங்கினா கீழே இறங்கினா திரும்பி மேலே இறங்கினா இந்த லெவலுக்கிட்ட நம்ம பை பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. இதோட இன்னும் சைன் வேணும். இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இதோட லோ இங்கே வச்சாச்சு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. மார்க்கெட்டு நல்லா மூவ் ஆகிட்டான். ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கேப்சர் பண்ணால் இப்போதைக்கு கரண்டில் முடிஞ்சாலும் 4.38%. சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம அதனால தான் வந்து பை பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ வந்து இவனோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் சைனில் பர்ஃபெக்டாக இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏஐ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்தது. பட் அது வந்து அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம மேலே பிரேக் அவுட் கொடுத்து போயிடலாம். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்து இங்கே இன்னும் 1 or 2 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா பையிங் சைனில் இது கன்ஃபார்ம் பையிங் தான். நாம் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஏஐ வந்து ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஏசி தான். ஏசி பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். மேலே ஏறினா சின்ன புல் பேக் ஆகிடுச்சு, மேலே ஏறினா சின்ன புல் பேக் ஆகி இப்போ மேலே போகிற வாய்ப்பு நிறையாவே இருக்குது.
இந்த லெவல் போனால் கொஞ்சம் புல் பேக் நல்ல மூமெண்ட் இருக்கும். 4 ஹவர்ஸில் பாருங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. 4 ஹவர்ஸில் வந்து இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது தான். அதுக்கு நம்ம இப்போ வந்து செல்லிங் வந்து டான்ட்டு நம்ம இங்கே செல் பண்ணக்கூடாது. காரணம் ஏன்னா முதல்ல இங்கே பார் இப்போ நம்ம பேட்டர்ன் பார்த்தாவே தெரியும், பார் இங்கே க்ளோஸ் ஆகணும். குறைஞ்சது இதுக்கு கீழே செல்லிங்க்கு க்ளோஸ் ஆனால் செல்லிங் பேட்டர்ன் இருக்கிறான். ஸோ நம்ம வந்து செல் பண்ணலாம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, ஸோ நாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ரேஞ்ச் ஆகி பிரேக் அவுட் ஆகி கீழே வருது. ஓகேவா, இந்த ஆல்மோஸ்ட் இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குதா. இங்கே சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மோஸ்ட்லி இதுக்கு ஆஃப் the பார்க்கு மேலே போயிட்டோன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஏசியில் நம்ம வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனோன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், வேணால் பை கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்கிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா டிஆ நம்ம டெலிகிராமில் ஒரு சின்ன சைன் கொடுத்துருந்தோம், பட் அந்த அளவுக்கு இதில் பிடிசியை பார்க்காம. இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே தான் நம்ம பையிங் கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் நம்ம இந்த லெவலேருந்து இந்த லெவல் வச்சுக்கிட்டு தான் பெட்டர். சரிங்களா, ஆல்மோஸ்ட் 3.91%. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். மேலே போனால் சின்ன அப்படியே ஒரு புல் பேக் எடுத்து கீழே வரான். நாம் வந்து இப்போ டேரெக்டாக இந்த இடத்துல பைக் கொடுக்க வேண்டாம். என்னை பொறுத்தளவுக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு புல் பேக் இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேவா, 1 மினிட் ப்ளீஸ். சாரி, நாமளும் வந்து கொஞ்சம் ஆர்டர் தான் போட்டிருந்தோம். ஏன்னா வந்து உங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி பேருக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருந்தால் நம்ம பை பண்ணலாம். இது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான், பட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பையிங் கேண்டல்ஸ்டிக் ஆகணும்ல, அப்போ நம்ம பை பண்ணலாம். ஏன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி கீழே கூட இறங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, டிஆ வந்து நம்ம இதுக்கு தான் பண்ணோம். பட் டே வைஸில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறோம். ஃபுல் பேக் மாதிரி இருந்தால் நம்ம பை பண்ணலாம். ஓகேவா, டேக்கு பார்த்தா ஆனால் இவங்க ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சல்லுன்னு ஒரு இங்கே பேட்டர்ன் ஆகிடுச்சு. இதை பிரேக் அவுட் கொடுத்தா இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டியது கிரிப்டோ தான். டே வைஸில் வீக்கில் பார்த்தா ஆஸ் யூஷுவல் அப்படி தான். டிஆ வந்து ரொம்ப புல்லிஷ் சைனில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு இது வந்து வீக்லி டைமில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சரியான ஒரு கிரிப்டோ தான் நம்ம பை பண்ணுறதுக்கு. ஹோல்ட் கூட பண்ணிக்கலாம் நம்ம இவ்வளோ தூரம் வரைக்குமே. காரணம் ஏன்னா அங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, பட் பையிங்கில் க்ளோஸ் ஆகிக்கிறான். தட் மீன்ஸ் 1 வீக்கில் அந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இவன் பையிங்கில் இருந்துக்கிறான். செல்லிங் இருந்தாலும் செல்லர்ஸோட பயஸ் அதிகமாகறாங்க. ஓகேவா, இப்போ மேலே போகிறான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கறது சந்தேகமே கிடையாது. சரி, அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷனால நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே புல் பேக் வரான்னா தென் மார்க்கெட் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் சூப்பர் எல்லாமே கொஞ்சம் சின்ன புல் பேக் மாதிரி கீழே இறங்கினாங்க, பரவாயில்ல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா எப்போ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குறோம்னா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பையிங்கில் இருக்கலாம். இதுக்கு மேலாம் போயிட்டோன்னா நம்ம கன்ஃபார்ம் பையிங். 100% இதுக்கு மேலே, 50% இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும் இன்னும் 10 மினிட்ஸில். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பெய்டு குரூப் உங்களுக்கு சிக்னல் வேணால் கீழே காண்டாக்ட் இது நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.